அந்த மக்கள் இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம் நட்சத்திரத்தை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு உண்மையை உணர்த்தணும். அவர் பார்க்கிறார், ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைலு ரஆ கௌகபா, இரவு நேரம் வந்தது, ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே சொன்னார், ஹாதா ரப்பி, ஊர் மக்களுக்கு விளங்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறார், இதோ இதான் என்னுடைய இறைவன், நீங்களாம் இந்த நட்சத்திரத்தை தானே வணங்குறீங்க, இந்த என்னுடைய ரப்பு வந்துட்டார்ல அப்படிங்கிறார். ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்ததும், கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவற்றை நான் விரும்ப மாட்டேன், நேசிக்க மாட்டேன். மறைது எப்படி என்னுடைய ரப்பா இருக்கும்? என்னை படைத்த இறைவன் என்றால், என்னை படைத்த கடவுள் என்றால் எந்நேரமும் என்னை கண்காணிப்பவையாக இருக்க வேண்டும். காலத்தின் சுழற்சிகளுக்கு அவை கட்டுப்பட்டவையாக இருக்கக்கூடாது, அவற்றை காலம் மிகைக்கக்கூடியவையாக இருக்கக்கூடாது. நீங்க இந்த நட்சத்திரத்தை கடவுளுங்கிறீங்களா, அது போயிருச்சே என்று மக்களுக்கு உணர்த்தும் விதமாக தான் ரப்பு வந்துட்டாரு, போயிட்டாரு, மறைஞ்சிருச்சு, இது எப்படி என்னுடைய ரப்பா இருக்கும் என்கிற கருத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்தார். அடுத்து சந்திரன், சந்திரனை பார்த்து சொன்னார், இது என்னுடைய ரப்பு, ஏன்னா சந்திரனை வணங்குற கூட்டமும் அங்கே இருக்கிறது, இது என்னுடைய இறைவன். சந்திரன் மறையுது, மறைஞ்ச உடனே சொல்றாரு, என்னங்க இதுவும் மறைஞ்சிருச்சு, இதை போய் நான் ரப்புன்னு சொன்னா நான் வழிகட்டவன் ஆயிருவேன், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் அவ்வளவுதான் என்று அந்த மக்களுக்கு தௌஹீதை விளங்கும்படியாக எடுத்து சொன்னார். அடுத்து பகல் நேரத்தில் சூரியன், சூரியனை பார்த்து சொன்னார், ரொம்ப பெருசா இருக்கு, இதுதான் என்னுடைய இறைவன், இதுதான் வந்தவற்றிலேயே மிகப்பெரியது, நட்சத்திரத்தை விட பெரியது, சந்திரனை விட பெரியது, ஆகவே இந்த சூரியன் தான் என்னுடைய ரப்பு என்று மக்கள் மத்தியில் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொன்னார். சூரியனும் மறைந்தது, இரவு நேரம் வரும்போது சூரியன் போயிரும்ல. அப்போது சொன்னார், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய இவற்றை விட்டு நான் விலகியவன், இதெல்லாம் ரப்ப, அந்த நட்சத்திரம்லாம் கடவுளா? பகல் நேரம் வந்துவிட்டால் நட்சத்திரம் தெரிவதில்லை, இரவு நேரம் வந்துவிட்டால் சூரியன் தெரிவதில்லை, சந்திரன் தெரிவதில்லை, சூரியன் தெரிவதில்லை, இவை எப்படி நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவையாக இருக்கும்? அவையே காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவை, அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி தான் மாபெரும் இறைவன், அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும், அவன் தான் நம்மை படைத்தவன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். வானம் பூமியை படைத்த, நட்சத்திரம் சூரியன் எல்லாவற்றையும் படைத்த, அதான் வானம் பூமிங்கிறார், வானம் பூமியை படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்குங்க, நீங்க இணை கற்பிக்கக்கூடிய போலி தெய்வங்களை விட்டும் நான் விலகியவன் என்று சொன்னார். உண்மையை கண்டறிந்தார், அந்த உண்மையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார். அந்த உண்மைக்காகவே பாடுபட்டார், தியாகம் செய்தார். மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் இப்ராஹிம் நபியை போட துணிந்தார்கள், போட்டார்கள். கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. தான் எந்த சத்தியத்தை கண்டறிந்தாரோ அந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய, எல்லா எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய துணிச்சலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள்.